ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Punarvis கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாக்களை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கிறேன். 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணியிருக்கிற இறாலை இதில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆம்லெட் போட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் போல் குடைமிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
தாளிப்பு கரண்டியை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கரண்டியில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ண முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த முட்டையில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறால் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது 1 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ ஆம்லெட்டோட மறுபக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கமும் 1 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட இறால் கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.